வாக்குகளை யாரிடமிருந்து பிரிக்கிறார் அப்படிங்கிறது எனக்கு ஏன் இந்த கேள்விக்குறி வந்ததுன்னா, ஒரு அரசியல் கட்சி அரசியலில் நடத்த வேண்டும். முதல்ல இன்றைக்கி நடந்தது இந்த பூத் கமிட்டிக்கான ஒர்க் ஷாப் அப்படின்னாங்க. ஒர்க் ஷாப் என்பது அது ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு உள்ளரங்க கூட்டமாக அது நடத்தியிருந்தால் தவறில்லை. பல கட்சிகள் ஏன் திராவிட முன்னேற்ற கழகம், படிப்பகங்கள், திராவிட இயக்க பாசறை, திமுக, அண்ணா திமுக கூட ஜெயலலிதாமையாக இருந்தபோது இளைஞர் பாசறை நடத்துது. அது ஒரு டிஃப்ரெண்ட். பப்ளிக் மீட்டிங், பொதுக்கூட்டம் என்பது ஒரு வித்தியாசமான, தேர்தல் பிரச்சாரம், ரோட் ஷோ என்பது அது ஒரு வேறுபட்ட அணுகுமுறை. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டைமென்ஷன் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, இப்போ விஜயகாந்த் பேசியிருக்காரு, ஆதவ அர்ஜுனா பேசுனா, அந்த கண்டென்ட்டுக்கே நான் போக விரும்பலை. இந்த கட்டமைப்பே எனக்கு ஒரு குழப்பமாக தெரிகிறது. அது பேசும்போது ஏதோ பொதுக்கூட்டமாக பேசிட்டாங்க. சரி, பேசட்டும், அதுவே இருக்கட்டும். முதல்ல இப்போ 1 by 1 எடுத்துக்கிற பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்தார்கள், அதை திமுகவை தாக்குறாங்கன்னு நம்ம நினச்சிப்போம். எல்லா கட்சிகளுமே ஏதாவது ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு வாக்குறுதி என்ற பெயரை உண்மைக்கு மாறான தகவல்களை சொல்லி அது முடியாமல் போகலாம், அல்லது நிஜமாகவே அவங்க ஸ்கிப் பண்ணலாம், அதீதமாக சொல்லிருக்கலாம். ஜும்லா என்று பாஜக தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஜும்லா அப்படின்னு சொன்ன சம்பவங்கள்லாம் உண்டு. நம்ம ப்ளேம் பண்ணலை. அரசியலில் இதெல்லாம் சர்வசகஜம் அப்படின்ற அளவில் எடுத்துப்போம். நம்ம என்ன சொல்ல வரோன்னா, நீங்கள் யாரை டார்கெட் பண்ணுறீங்க? அதிமுகவை டார்கெட், அதாவது முதல்ல எப்படி எடுத்துக்கிற மத்தியிலும் மாநிலத்திலும் ஆளுகிற கட்சிகள் பாஜகவை டார்கெட் பண்ணுறீங்களா? இன்றைக்கு 2 தினங்களுக்கு முன்பு நடந்த பெஹல்காம் தாக்குதல், அது தொடர்பான உங்கள் பார்வை என்ன தெரியாது. ஆளுநர் ட்விட்டர்ல அவர் பதிவு பண்ணிட்டாரே சார், எக்ஸ் தளத்தில். இன்றைக்கி பேச இருக்கட்டும் இல்லை, மக்கள் மத்தியில் அவர் என்ன கிளாரிட்டி இருக்குன்றதே. திரும்ப பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்தார், அதையாவது சொல்லுங்கள். பொய் சொல்லி மத்தியில் ஒரு ஆட்சி நடத்துகிறது, பொய் சொல்லி மாநிலத்தில் ஒரு ஆட்சி சொல்லுங்கள். தெரியும் இல்லை, எங்களுக்கு தெரியல. ஒன்று. ரெண்டாவது, ஆளுநர் விஷயத்தில் இன்று நடக்கிற குழப்பங்கள் பற்றி ஒன்று ஆதரிக்கலாம், இல்லை எதிர்க்கலாம், இல்லை அவர் பக்கம் நல்லதும் இருக்குது கெட்டது இருக்குதுன்னு சொல்லலாம், ஏதோ ஒன்று சொல்லலாம். எந்த விதமான பார்வையும் இல்லை. இது மத்தியில் உள்ள பாஜகவை பற்றி அவருக்கு என்ன புரிதல் இருக்குதுன்னு தெரியல. ஒன்று.